ராஜ்யம் வந்துருச்சா, ராஜ்யத்தோட ஆளுகை இருக்கா, அது உங்களுக்கு குடும்பம் முழுவதும் எக்ஸ்பேண்ட் ஆகும். மத்தேயு 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசரையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அசுத்த ஆவிகளை துரத்தவும் நோய்களை நீக்கவும் அதிகாரம் கொடுத்தார். அசுத்த ஆவிகளோடு பேசவும் சொல்லலை. ஜெபிக்கணும், துரத்தணும். பிசாசை டீல் பண்ணும்போது ரெண்டு காரியம்தான். வாயை மூடு, வெளியே போ, அவ்வளோதான் பேசணும். ஏதாச்சும் பேசணும்னா வாயை மூடு, வெளியே போ, அவ்வளோதான். நீ போவையா, ஆத்தா எந்த ஊர்லேருந்து இறங்கி வந்திருக்க, பேசுவாங்க. அதுவும் பேசும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு வார்த்தை அதை பேச விடக்கூடாது. இயேசு நாமத்தில் வாயை மூடு, வெளியே போ, அவ்வளோதான். நமக்கு அடுத்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும், நம்மளும் போயிடணும். வேலையை முடிச்சுட்டு 1/2 மணி நேரமாக பேயோட மல்லு கட்டக்கூடாது. இன்ஸ்டண்ட்டாக போனோமா, ஜெபிச்சோமா, வந்தோமா, கீழே. அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். 7ஆம் வசனம். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசிங்க. ஒரு வீட்டுக்கு போகும்போது பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு பிரசிங்க. இவங்கெல்லாம் பிரசிங்கார்களா? 12 சீசர்கள், அப்புறம் ஒரு இடத்துல 70 பேர் அனுப்புகிறார். இது 12 சீசர்கள் தான், அப்புறம் 70 பேரை அனுப்புகிறார். அதிகாரம் கொடுத்து அனுப்புகிறார். நீங்கள் எங்கே போனாலும் அந்த இடத்துல தேவனோட ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொல்லுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கு. ஆனால் எனக்குள்ள சமீபமாக இல்லை, எனக்குள்ள ராஜ்யம் இருக்கு. அவனுக்கு க்ளோஸாக இருக்கு, பக்கத்தில் இருக்கு. ஆனால் எனக்கு க்ளோஸாக இருக்கா? இல்லை, எனக்குள்ள ராஜ்யம் இருக்கு, எனக்குள்ளே இருக்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறது, அது புளித்த மாவு மாதிரி அப்படியே பெருகிக்கிட்டே இருக்குது. நல்லா கவனி. இந்த ராஜ்யத்தை கொடுத்த காரியம் என்னன்னா, ராஜ்யம் பெருகுன்னு சொன்னேன் எடுத்த உடனே. உலகம் முழுவதும் நீங்கள் ராஜ்யம் பெருகுதானா? பெருகுது. உலகம் முழுவதும் ராஜ்யம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குங்க. முன்னெல்லாம் சர்ச்சுனா ஏதோ ஒரு மூலையில் ஒரு ஓரமாக இருக்கும். இப்போல்லாம் சில ஏரியாவில் சர்ச்சு தான் பெருசாக இருக்குது. 10 லட்சம், 20 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் சர்ச்சில் ஆட்கள் கூடுறாங்களா? அப்போ ராஜ்யம் என்ன செய்யுது? ராஜ்யம் பெருகுது, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள இருக்கு. அப்புறம் என்ன செய்யும்? அது விரிவடையணும். விரிவடையது கேட்ட விதத்தில் நான் வாழுகிற இடத்துல சாட்சியாக இருக்கணும். அதான் கர்த்தரோட சித்தங்க. நானே கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. எனக்கு ஜெபம் பண்ணுவீங்களா, ஒரே கவலையாக இருக்கு, எல்லாம் கவனிங்க. கத்தியே பின்னாடி குத்தி இருந்தால் கூட சிரிக்கணுங்க, காமிக்கவே கூடாது. நம்ம என்ன அது மேற்கொண்டு வெளியே வரப்போகிறோம். நம்ம யார் எந்த ராஜ்யத்தில் இருக்குங்கிறது தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. பிசாசு சொல்லுவான், உன் பிள்ளைகள்லாம் பிசாசு கையில் போயிடும், குடும்பம் பிசாசு கையில் போயிடும். போகாது. உங்களுக்குள்ள ராஜ்யம் வந்துருச்சா, ராஜ்யத்தோட ஆளுகை இருக்கா, அது உங்களுக்கு குடும்பம் முழுவதும் எக்ஸ்பேண்ட் ஆகும். வந்துருச்சு, அவன் பக்கத்தில் சமீபமாக இருக்கு, வருவான். ஆண்டவர் சொன்னா, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதுன்னா கொள்ளாதுதான். ராஜ்யம் நாளுக்குலாம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு காலத்தில் பாஸ்டர் பாருங்க, சைக்கிளில் பரிதாபமாக போவார். அன்னைக்கு இருக்க பாஸ்டர், இன்னைக்கு இருக்க பாஸ்டர் ஏரோப்ளேனில் போகிறாரு. நம்ம நாட்டில் தான் போல, மேலை நாடுகள் எனக்கு தெரிஞ்ச பல பாஸ்டர் சொந்த ஏரோப்ளேன் வச்சுருக்காங்க. ஒருத்தர் சொல்கிறான், இது வரைக்கும் 10 ஏரோப்ளேன் கிஃப்டாக கொடுத்துருக்கேங்கிறாரு. ஒரு ஏரோப்ளேன் கிஃப்டை விதைச்சிருக்கேங்கிறாருங்க அவர், 10 ஏரோப்ளேன் இது வரைக்கும். அப்போ என்ன சார், ராஜ்யம் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? அப்படித்தான் சர்ச்சு மக்களும் இருக்கணும். பரிதாபமாக மூஞ்சில் வெள்ளம் வலிஞ்சு போயிட்டு இருக்கக்கூடாது. அது சாட்சியாங்க? அது சாட்சியே கிடையாதுங்க. அவமான பீஸ் மாதிரி வாழ்றது. நிறைவாக வாழுங்க. வாழுகிறதை தேவன் யாரும் உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணுங்க. காலம் வருங்க, இந்த ராஜ்யம் அப்படியே உலகம் முழுதும் பரவிடும். அப்போ எல்லாருடைய நாவும் அறிக்கை செய்யும், எல்லாருடைய முழங்காலும் முடங்கும்.
ஏத்திஸ்ட் முழங்கிடுவான், சர்ச்சுக்கு விரோதமாக இருந்தவன் எல்லாரும் இயேசுவே ஆண்டவர்னு சொல்லுவான். அப்போ எல்லாரும் சொல்லணும். அறிவாளி இப்போ சொல்லுவான், அவன் அப்போ சொல்கிறான், முட்டாள் சொல்லுவான், வேற வழி இல்லை. ஆனால் அறிவாளி ஞானம் உள்ளவன் இப்பொழுதே கர்த்தரே தேவன் என்று வாயில் அறிக்கை செய்வான், முழங்கால் போடுவான். அதுக்கு என்னுடைய பார்ட் என்ன? நான் ராஜ்யத்தின் சாட்சியாக இருக்கணும். இந்த மனநிலை, இந்த சிந்தை எப்படி இருந்துச்சுன்னா வெளியே எக்ஸ்போஸ் ஆகும். அப்படியே வாசிப்போம் 7. போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள், வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். பெற்றீங்க, பெற்ற ராஜ்யத்தை ப்ரொக்ளைம் பண்ணுங்க, வாங்கினீங்க கொடுங்கிறாரு. ராஜ்யம் என்ன? ராஜாவோட ஆளுகை நடைபெறக்கூடிய இடம். ராஜாவோட ஆளுகை நடைபெறக்கூடிய இடம், ராஜாவோட சித்தம் நிறைவேறுகிற இடம், அதான் ராஜ்யம். கிங்டம்னா கிங்குடைய டொமினியன், கிங்டம் கிங்குடைய டொமினியன், ராஜாவோட ஆளுகை நடக்கிற இடம், ராஜாவோட விருப்பம் நடக்கிற இடம். ராஜாவோட விருப்பம் என்ன? நீங்க சுகமா இருக்கணும், நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், ஒரு குறைவில்லாமல் வாழணும், அதான் ராஜாவுடைய சித்தம். சுகத்தை அனுபவிங்க, வெற்றி அனுபவிங்க, வெற்றி அனுபவிச்சுட்டு இதான் நான் வாழுகிற ராஜ்யம்னு மக்களுக்கு சொல்லுங்க. அதாங்க வாழ்க்கை. பெரிய வீடு கட்டுங்க, வீடு கட்டுங்கன்னு சொல்லல, பெரிய வீடு. அப்படி எலிவேஷனை துண்டா பேசணும். அப்படியே இன்னும் போகும்போதே ஒரு நிமிஷம் காரை நிப்பாட்டிட்டு மக்கள் பார்க்கணும், பெரிய ஆளா இருப்பாங்க இருக்கடா அப்படின்னு. நான் சீரியஸா சொல்றேங்க, இருக்கணுங்க. சேபா நட்டு ராஜேஸ்வரி வந்தா என்ன சொன்னா? அவளுக்கு ஹார்ட் அட்டாக் ஆகி போச்சு. ஐயோ, நான் கேட்டது கொஞ்சம், வேலைக்காரங்கள்லாம் சில்வர் தட்டை சாப்பிட்றாங்க. சில்வர் தட்டுன்னு நாங்களும் சில்வர் தட்டாங்க சாப்பிட்றோம், அந்த சொல்லலை. நம்ம சொல்றது எவர் சில்வர், அது சில்வர், வெள்ளி தட்டில் சாப்பிட்டான். அவன் தலைவரிசைகள், மக்கள் போட்டுக்க ட்ரெஸ்ஸு எல்லாம் பார்த்துட்டு பிரமிப்படைஞ்சு உன் தேவனாய கர்த்தர் சோத்தரிக்கப்படத்தக்கவன்னு சொல்லிட்டு போனான். அதான் சாட்சி. இந்த மைண்ட் செட் உங்களுக்குள்ள இருக்கட்டும். நான் வாழ்கிற இடத்துல, பேசுகிற இடத்துல கர்த்தர் யாரும் பற்றி காமிச்சிடறோம். நான் ஓரளவு கர்த்தருடைய நன்மையில் அனுபவிச்சிருக்கேன், பூர்ணமாக அனுபவிக்கலை, ஆனால் இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அந்த ஆசை இருக்கு அவங்களுக்கு. அதுக்கு தான் உங்களை விருந்து சாலைக்கு அழைச்சாரு. வா, சாப்பிட்றது மட்டும் இல்லை, உனக்கு ஒரு பணி இருக்கு. என்னை இந்த உலகத்துக்கு காமிக்கணும், தேவனை இந்த உலகத்துக்கு மைமைப்படுத்தி காமிக்கணும், நிறைவாக காமிக்கணும். அதான் சாட்சி.